வாழ்வது. எல்லா உறவுகளை பற்றியும் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தந்தையுடன் பிறந்தவர்கள், தாயுடன் பிறந்தவர்கள், மனைவினுடைய சொந்தக்காரர்கள், அத்தனை உறவுகளை பத்தியும் யாராருக்கு என்னென்ன இடம் அதுவெல்லாம் கூட சொல்லித்தரப்படுது. உறவுகள்ங்கிறது ஒரு குறுகிய வட்டம் அல்ல. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரியத்துல எத்தனை பேருடைய பேரை சொல்லி கொடுத்திருப்போம். ஆனா இத்தனைக்கு நபி சொல்றாங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னோர்கள் யார் அவங்களை கற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்க பேரை தெரிஞ்சாதான் இந்த குழந்தைகள் அவங்களுக்கு அணி துவா செய்யும். அவர்களுடைய பெயர் தெரிந்தாதான் இந்த குழந்தைகள் அவர்களுக்கு துவா செய்யும். எல்லா உறவுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாயினுடைய உடன் பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்தாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலா, நம்முடைய தாயோடு பிறந்த சகோதரிகளை ஹாலான்னு சொல்றோம். அவங்களுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கறத ஒரு சம்பவத்துல உணர்த்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க உம்ரா செய்வதற்காக. 7ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு உம்ரா செஞ்சாங்க. அந்த உம்ரா முடித்து விட்டு அவர்கள் மதீனா திரும்பக்கூடிய நேரத்தில் அன்னை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க வஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா. ஹம்சாவுடைய மகளுடைய பேரும் ஃபாத்திமா தான். ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா அவங்க பருவமடையாத சிறுமியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்க அது வரைக்கும் ஹம்சாவுடைய மகள் சிறுமியாக மக்கால தான் அது வரைக்கும் வசிக்கிறாங்க. இப்ப ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு வர்றாங்க. இனி நீங்க மக்கால இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்கள கூட்டுவிட்டு மதீனா வர்றாங்க. மதீனா வந்ததும் ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமாவை யார் வளர்ப்பது அப்படிங்கிறதுல ஒரு சச்சரவு வருது, சண்டை வருது. இப்போ தாய் தந்தையர் மரணித்து விட்டாலோ அல்லது தாய் தந்தையர் தலாக்கு போன்ற காரணங்களால பிரிந்து விட்டாலோ குழந்தைகளை யார் வளர்ப்பது? இதுல நாம பலரும் மார்க்க சட்டம் என்னன்னு அறிகிறதே கிடையாது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? தாய் தந்தையர் இறந்திருக்கலாம் அல்லது தலாக்குனால பிரிகிறாங்க, குழந்தைகள் இருக்குது. இந்த பிள்ளைகளை யார் வளர்ப்பது? மார்க்கத்தில் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் மதீனாவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த குழந்தையை வளர்க்கிறது யாருங்கிறதுல 3 பேர் சண்டை போடுறாங்க. நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன்னு சொல்லி முதல்ல உரிமை கொண்டாடுறது யாரு? ஹஜ்ரத் அலி. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஹம்சா எனக்கு சிச்சா, சிறிய தந்தை, என்னுடைய தந்தையோடு பிறந்தவர் ஹம்சா. எனவே ஹம்சாவுடைய மகளை வளர்ப்பதற்கு நான் தான் ரொம்ப உரிமை, எனக்கு தான் ரொம்ப உரிமை இருக்குது, நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். இன்னொரு சஹாபி யாருன்னா ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா யாரு? பெருமானாரால் வளர்ப்பு மகன் என்று போற்றப்பட்டவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றாங்க, ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமாவை நான் தான் வளர்ப்பேன். என்ன காரணம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சாவையும் என்னையும் சகோதரர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரத்துவம், ரத்த சகோதரத்துவம் அல்ல. ஹம்சாவையும் என்னையும் பெருமானார் சகோதரர் என்று சொன்னாங்க. அவர் என்னுடைய சகோதரர் மகன், நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. மூன்றாவது ஹஜ்ரத் ஜாஃபர், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் தான் ரொம்ப தகுதி, உங்களுக்குலாம் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த பிள்ளையுடைய ஹாலா தான் என்னுடைய மனைவி. இந்த பிள்ளையினுடைய ஃபாத்திமாவுடைய ஹாலா என்னுடைய மனைவி. எனவே நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லி பெருமானார் 3 பேருடைய வழக்கையும் கேட்டுட்டு சொன்னாங்க, ஜாஃபர் தான் இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு தகுதியானவர். ஏன்னா அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் உம்மி, ஹாலா தாய போலன்னு சொன்னாங்க. ஹாலா யாருங்க? தாய போல. எனவே ஜாஃபருடைய மனைவி இந்த குழந்தையினுடைய ஹாலாவாக இருக்கிறதுனால அவர் தான் இந்த குழந்தையை வளர்க்கணும். அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் ஹாலா தாய போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடன் பிறந்த சகோதரிகளான அந்த ஹாலாவுக்குரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க. அதே போல தாயுடன் பிறந்த ஆண்கள் மாமுமார்கள் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமுமார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்கள பத்தி நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். பெருமானார் சொல்லுவாங்க, சஅத் என்னுடைய மாமு என்று சபையில பெருமையாக சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த உறவுகளை கூட நம்முடைய தாயுடன் பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, இந்த உறவுகளுக்கு நாம அறவே மதிப்பது கிடையாது. ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சாம். அவங்க வாழ்க்கையில சம்பாதிக்கிற முதல் வருமானத்தை யாராவது சொந்த பந்தத்துக்கு தான் செலவு செய்வாங்களாம். ஏன்னா அதுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறானா. முதல்ல நீங்க சொந்த பந்தத்துக்கு செலவு செய்தால் அதுல பரக்கத்து உண்டாம், சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்யலன்னா அதுல பரக்கத்து கிடையாது அப்படின்னு சொல்லி வருது. சில இமாம்கள் இருந்தாங்க, வருமானத்தை 3 பிரிச்சுக்குவாங்க. ஒன்று, அது 3ல ஒரு பாகம் தன்னுடைய குடும்பத்துக்கு, 3ல ஒரு பாகம் ஏழை எளிய மக்களுக்கு,
மூணுல ஒரு பாகம் சொந்த பந்தங்களுக்கு. இன்னைக்கு ஜகாத்து கூட நாம சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதில்லை, சதகத்துல் ஃபித்ர் கூட சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதில்லை, அந்நியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். அவர்கள் வருமானத்தினுடைய முதல் பகுதியை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பார்கள், மூன்றில் ஒரு பகுதி. இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில அபிவிருத்திக்கும் பரக்கத்துக்குமான ஒரு காரணம்.